ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? நான் என்ன பண்ண வரேன்னா நான் பியூட்டிஷியன் கற்றுருக்கேன்னா அதை தேங்காவில் த்ரெட்டிங் பண்ண போகிறேன். தேங்காவில் த்ரெட்டிங் பண்ணி பார்க்க சொன்னாங்க. அதை தான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். தேங்காவை எடுத்துக்கணும். தேங்காவை நல்லா குண்டு தேங்காவை எடுத்துக்கிட்டு அதை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தான் வருது. ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ தான் முதல்ல ஒரு தேங்காவை நல்லா பளபளன்னு பிச்சு எடுத்துட்டேன். இப்போ தான் ரெண்டாவது தேங்காய் இப்படி சைடில் கடிச்சிக்கணும். கடிக்கிறேன்னு சாப்பிட்றாதீங்க. சைடில் வச்சுக்கிட்டு இப்படி 4 விரலை வச்சு இப்படி முறுக்கணும். 1 2 3 4 5 6 அவ்வளோதான். இந்த அளவுக்கு சுருக்கிக்கிட்டு நல்லா கடிச்சிக்கணும். கடிச்சிக்கிறேன்னு நல்லா கடித்து முழுங்கிறாதீங்க. இப்படி கடிச்சிக்கிட்டு அப்படி கொஞ்சம் அகலமாக அப்படி இழுத்துக்கிட்டு அப்படி விரிச்சிக்கிட்டு அப்படியே கிராஸாக அப்படி இழுக்கணும். அப்படி இழுத்து அப்படி நல்லா வருதே. இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு நம்ம கையில் காலில் உள்ள முடியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாங்க மூஞ்சில் அடுத்தவங்களுக்கு த்ரெட்டிங் பண்ணணும். நெத்திலெலாம் பண்ணிவிட்டு நீங்களாக உடனே வந்துருச்சுன்னு புருவத்தை யாராவது ஏமாந்தவங்க கிடச்சாங்கன்னு புருவத்தில் எடுக்கிறேங்கிற பேரில் அது ரொம்ப ரிஸ்க் பிடிச்சது. அவங்க நல்லா க்ரிப்பாக பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த முடியை இழுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். அந்த எடுக்காதவங்களெல்லாம் போய் நீங்கள் மல்லு கட்டி எடுத்திங்கன்னா அந்த செதை அந்த நூலில் அப்படியே அந்த முறுக்கி இருக்கிற இடத்துல அப்படி செதை பிஞ்சிக்கிட்டு வந்துடும். அந்த வேலையெல்லாம் செய்யாமல் புருவத்தை அவங்க முடியை பிச்சிடாமல் உங்களுக்கு நீங்கள் காலில் கையில் நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டு அப்புறமா உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு பர்மிஷன் கேட்டு அப்போ த்ரெட்டிங் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தேங்காவில் நல்லா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வரும். கிராஸாக வச்சுக்கிட்டு தான் இதை இழுக்கணும். இந்த தேங்காவை கிராஸாக வச்சுக்கிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஓரளவுக்கு இப்போ தான் வந்திருக்கு. இப்போ தான் ரெண்டாவது தேங்காவை நான் த்ரெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கற்றுக்கணுன்னா இந்த மாதிரி வீட்டிலையே முழு தேங்காவை எடுத்து நல்லா பரபரா அப்படின்னு அதில் இழுத்திங்கன்னா அந்த பிசுரெல்லாம் அப்படியே நல்லா வர்றது தெரியும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இதை இதில் இந்த ஒரு மாதிரி வரும்பு மாதிரி இருக்கும். அதை எடுத்து அந்த மாதிரி அந்த வளைவு புருவம் ஷேப்புக்கு வர்ற வளைவை கரெக்டாக நம்ம த்ரெட்டிங் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மற்றவங்களுக்கு எடுக்கணும். தேவையில்லாமல் எடுத்து அவங்கள காயப்படுத்திடக்கூடாது. அதனால் இந்த பாருங்கள், அந்த வரும்பு வருதா, அந்த வரும்புக்கு வரும்பு நம்ம ஷேப்பாக வளைவாக நல்லா கற்றுக்கிட்டு தான் இந்த மாதிரி வளைவாக சுத்தமாக கற்றுக்கிட்டு தான் நல்லா இது பண்ணணும். தேங்காவில் நல்லா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா.